பெருசா கொண்டாட்டம். நான்லாம் எங்க வீட்டுக்கார பின்னாடி வண்டியில உட்கார வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் உட்கார வச்சுட்டு போவேன். ரொம்ப லவ்வபிளா உட்காந்து வச்சு போவேன். நல்லா அப்படியே வளைச்சு போட்டு உட்கார போவோங்க. அப்படி ஒரு இருக்க அணைச்சிட்டு உட்காந்துட்டு போவோம். எதுக்கு? பாசமா, பண்பா, காதலா அதெல்லாம் இல்ல. கீழே விழுந்தா 2 பேரும் சேர்ந்து அவனை விழுட்டோன்றதுக்காக நாங்க அப்படி பிடிச்சிட்டு போவோம். பல பேர் அப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அது நம்ம பத்தியா அப்படின்னு பள்ளத்துல எடுத்தேன். அப்படி ஒரு திண்டாட்ட வாழ்க்கை இந்த கல்யாண வாழ்க்கையில இருக்குங்க. நீ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ பத்தி பேசினாங்க, மாணவர்களை பத்தி பேசினாங்க. நானும் ஒரு ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் மிஸ். ஆமா, இங்கிலீஷ் மிஸ். ஆமா, இங்கிலீஷ் மிஸ்ங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ சந்தியாண்டிலே குந்தியாண்டிலாம் எழுதுவா, எப்படி இங்கிலீஷ் மிஸ்? இங்கிலீஷ் மிஸ் நடுவராங்க. அந்த இவர் ஒரு பூஜா ஆண்டின்னு எழுதணும். பூஜா ஆண்டி எழுதி வச்சிருக்காரு. அவர் நல்ல ஆசிரியர். எல்லாம் முன்ன வருமா? நகைச்சுவைக்கு அப்படி சிந்தனைக்கு இப்படி வரும். நான் ஒரு இங்கிலீஷ் மிஸ்ங்க. நம்புங்க நடுவர் அவர்களே, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு வேகமா நடந்து போறேன். அந்த நேரம் பார்த்து என் தமிழ் வாத்தியார் என்ன கிராஸ் பண்ணி போனார். இவர் வண்டியில உட்கார்ந்துட்டு போயிட்டு சீக்கிரம் ஸ்கூல் போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் தமிழ் வாத்தியார் வண்டியில பட்டும் படாம தூரமா தாங்க உட்கார்ந்துட்டு போனாரு. கொடுக்குமா கேட்டை கிராஸ் பண்ற அந்த கேப்ல 10 பசங்க டவுசர் போட்டு நின்னுட்டு இருந்த பசங்க என்ன பார்த்து சொல்லுதுங்க, பாடுறா தமிழ் இங்கிலீஷ் எப்படி தள்ளிட்டு போகுது. எனக்கு இதுல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொண்டாட்டம் இருக்கும் போது அதையே மீறி நான் ஸ்கூலுக்குள்ள போய் கிளாஸ் எடுக்கலாம் சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கியூட் பாய், உங்களை மாதிரியே பப்ளி பாய், ரொம்ப அழகா கிட்டக்க கூப்பிட்டு கண்ணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்தாங்க. குழந்தைக்கு கொடுத்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்தா, புசு புசுன்னு. சரி, கண்ணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுக்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மிஸ்னு ஓடி வந்தான். என்னடா அது திருப்பி வந்திருக்கானு, என்ன தங்கம் அப்படின்னு கேக்குறேன். இந்த கண்ணத்தை கட்டினா இன்னொரு கண்ணத்தை கட்டினா ஏசுநாதர் சொல்லியிருக்காரு இன்னொரு கண்ணோ அப்படின்னா. நானும் அந்த கிண்ணத்தை சும்மா லைட்டா அப்படி கிள்ளி அப்படியே முத்தம் கொடுத்தங்க. பக்கத்துல டவுசர் போட்டிருந்த எல்கேஜி பி செக்ஷன் பையனை கூப்பிட்டு வந்தான். என்னடா அப்படின்னு நான் அப்பவே சொன்ன, மிஸ் என்ன ஒன் சைடா லவ் பண்ணது பத்தியா, கிஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி குழந்தைங்கள கூட இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் முடியலங்க. லட்சியத்தோட வாழ்றதுதான்டா வாழ்க்கை அப்படின்னா அதெல்லாம் அந்த காலம். லட்சணமான பொண்ணு கூட்டு ஓடுறதா இந்த காலம் அப்படின்னா என்னத்த பெருசா கொண்டாட்டமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கை இருக்கு பாருங்க. நான் இந்த பேப்பர் திருத்துறது நீங்க பத்தி கொடுமையை பத்தி சொன்னீங்கல்ல,